13 வயசு விஜய் பார்க்கறதுக்காக வந்தோம். இந்த இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேத்து மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார். ஒரு 3க்கும் மேற்பட்டவரை தூக்குற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. அதுவும் என் மகனை ஒட்டிய ஒரு குழந்தைய நான் கையால் தூக்குனேன். அது உயிர் இருக்குமான்னு கூட தெரில. அந்த உயிரற்ற சரளத்தை ரொம்ப ஓகே கார்த்திக் வேலைக்குரிய விஷயமாச்சு. அந்த குழந்தைய எங்க அந்த குழந்தைகள் எங்க இருந்தாங்க? பெற்றோர்கள் இருந்தாங்க. பெற்றோர்கள் கூட இருந்த குழந்தைகளா இல்ல பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை பிரிஞ்சிருந்தாங்களா? ஆமா, அந்த பெற்றோர் எங்க போனாங்கன்னு தெரியல. பெற்றோர் எங்க போனாங்க, அந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு தெரியல. ஒரு அம்மா வந்து எப்படியாவது காப்பாத்துப்பானாங்க. கண்ணுக்கு நேராகவே அந்த அம்மா அப்படியே மூச்சு இறக்கிறாங்க. இழுக்க முடியல. மேலே வண்டி ஒன்று உண்டு கிடக்கு. அதுலேருந்து இழுக்க முடியல. அது குழந்தை வந்து காலும் சிக்கிருந்தது. அது குழந்தை இழுக்கிற அங்கிள் அது குழந்தையெல்லாம் தூக்குறப்ப ஒண்ணுமே இல்லை. என் மகன் மாதிரி வாழ்நாள் இப்போ மோசமான சூழ்நிலை. பல தடவை சொன்னாங்க, குழந்தைங்களை கூட்டு வராதீங்க. எத்தனை குழந்தைகள் தாய் இல்லாமல், அப்பா இல்லாமல், பேரண்ட்ஸ் இல்லாமல் தூக்கிட்டு போகிற ஒரு சூழல் இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல பார்க்கவே ரொம்ப பரிதாபமான மனித சடலங்கள் மாதிரி சரிஞ்சு விழுந்தாங்க. அது யாரும் தூக்க கூட ஆள் அந்த இடத்துல வந்து. ஏன்னா ஒரு பக்கம் விஜய் வந்து பேசிட்டு இருக்காங்க, ஒரு சிலரோட கவனம் கூட விஜய் மேலே தான் இருந்துச்சு. சரிஞ்சு விழுந்தா மக்களை தூக்கிறது கூட ஆள் இல்லை. இன்னொரு பக்கம் கொண்டாட்ட மனைவியில் தான் வாழ்ந்துட்டு மாதிரி இருந்தாங்க.